ஃபட்டாஃபட்டுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? நமக்கு வந்து சீஸோ பிரெட்டோ இருந்தாலே போதுங்க. ரொம்ப சூப்பராக உள்ள ஸ்டஃபிங் பண்ணி எதுனா ஒன்று செஞ்சு சாப்பிட்றலாம். அதுக்கு வந்து நான் வெங்காயம் தக்காளி தான் உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறேன். அது வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கினேன். நேற்று வந்து பாதி பிரெட்டும் வந்து ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு மீதி பிரெட் இருந்துச்சு. சரி, அது வந்து நம்ம சும்மா அப்படியே சாப்பிட்றதுக்கு ஏன்னா நல்லாயிருக்குமா? எனக்கு வந்து அந்த பிரெட்டில் வந்து காஃபி தொட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி சாண்ட்விச் எதனா செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வந்து நான் 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து அதில் வந்து சீஸை சேர்த்துட்டு அது கூட வந்து வெங்காயம் தக்காளி சேர்த்து மேலே இன்னும் கொஞ்சம் சீஸ் சேர்த்துட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிரெட்டை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு தவாவில் வந்து கொஞ்சமாக வந்து கீ இல்லைனா வந்து பட்டர் சேர்த்து நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுக்கிற பிரெட்டை வந்து நல்லா வந்து மூடி போட்டு ஒரு சைடு டோஸ்ட் ஆனோடனே இன்னொரு சைடு வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்தாக்கா சூப்பரான வந்து சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும் தான் சேர்த்துக்கிறோம், எந்த ஒரு வெஜிடபிள் தான் சேர்க்கலை. ஆனாலும் வந்து செம்ம சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சீஸ் மட்டும் இருந்தாலே போதுங்க, அந்த பிரெட்டில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டாலே சும்மா சூப்பராக இருக்கும். நான் கட் பண்ணிட்டு எடுக்கும்போது அந்த சீஸெல்லாம் நல்லா உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுது. நான் வந்து மொசரல்லா சீஸ் எடுத்துக்கிறேன். நார்மல் சீஸ்னால் வந்து இந்த மாதிரி எடுக்கும்போது இல்லையே அப்படியே அந்த நூல் மாதிரி வராது. ரொம்ப சூப்பராக உள்ளே வந்து சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்குது. சாப்பிடும்போது அட்டை சாப்பிட்றதுக்கே சக்கதாக இருக்குதுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லைனாக்கிறோம் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அம்மா வேறு வந்து சுண்டல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அத்தையும் இதை வச்சு சாப்பிட வந்து ஃபுல் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நைட் டின்னர் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.